ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனில் மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய இலை சுருட்டலை நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது ஏற்பட காரணம் இலையோட நரம்பு பகுதியில் கண்ணுக்கு தெரியாத சிலந்தி பூச்சிகள், அடுத்ததாக இலை சுருட்டல் புழுக்கள், இதெல்லாம் இந்த நரம்பு பகுதியில் இருந்து இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இந்த சாறை உறிஞ்சி எடுக்கும் பொழுது இலை இந்த மாதிரி சுருண்டு இருக்கும். இதை சரி செய்ய வீட்டில் சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணி, அதாவது சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். 2 நாட்களுக்கு புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது கூட 3 மடங்கு அளவு தண்ணி கலந்துக்கணும். சாதாரண தண்ணியை 3 மடங்கு அளவு கலந்து இதை செடிக்கு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதை வெயிலுக்கு முன்னாடி காலையில் இல்லைன்னா வெயில் போனதுக்கப்புறம் மாலையில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். அப்படி இல்லைன்னா இன்னொரு முறையும் இருக்குது. இது வேப்ப எண்ணெய் 5 மில்லி அளவு 1 லிட்டர் தண்ணியில் கலந்துக்குங்க. இது கூட பாத்திரம் கழுவுற சோப்பு தண்ணியை 2-3 சொட்டு மட்டும் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதையும் வெயில் இல்லாத டைமில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடணும். சோப்பு தண்ணி இல்லைன்னா நீங்கள் லிக்யூடை கூட 2 சொட்டு கலந்துக்கலாம்.